இருக்கிற எல்லாரையும் அவர் என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கியிருக்கிறார். சொல்கிறார், மரத்துல தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப மரத்துல தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன்னா இந்த நியாயப்பிரமாண சாபத்துக்குள்ளதான் இந்த வியாதி என்ற ஒரு சாபம் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளதான் இந்த பொருளாதாரத்துடைய சாபம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த தேவ பிள்ளைகள் நாம் விடுதலை பெற வேண்டும். எல்லா மனிதர்களும் எல்லாரும் இந்த பொருளாதாரத்துடைய சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு தான் இயேசு சிலுவையில சாபம் ஆனார். நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் நம்முடைய இந்த பொருளாதாரத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மை அவர் அந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படாதனால நீ பொருளாதார சாபத்துல இல்ல, நான் பொருளாதார சாபத்தின் வேர்ல இல்ல, அந்த வேர் அடுக்கப்பட்டது. இயேசு சிலுவையில அறுத்தார் பிசாசை. அதான் கொலோசியர் 2:14-15 வாசித்தோம். அதை நம் மத்தியில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அப்ப எல்லா துரைதனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் ஒளிந்து கொண்டு வெளியேற்ற கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சேர்ந்தார். அப்ப